சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரியை தாக்கிய புகாரில் பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் இருந்த வேல்முருகன் உதவி மேலாளரை தாக்கியதான புகாரில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பின்னணி பாடகர் வேல்முருகன் அவர்கள் மெட்ரோ அதிகாரியை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில சிஎம்ஆர்எல் பணிக்காக தடுப்பு அமைத்து வாகனங்கள் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை தான் நேற்று அதிகாலையில இந்த சிஎம்ஆர்எல் உதவி மேலாளர் வடிவேலு தலைமையிலான ஊழியர்கள் பணி மேற்கொண்டிருந்த போது அவ்வழியாக மதுபோதையில் வந்ததாக கூறப்படும் திரைப்பட பாடகர் வேல்முருகன் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி சாலையில் பள்ளம் தோண்டி இருப்பதை கேட்டு ஊழியர்கள் தகாத வார்த்தை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் உதவி மேலாளர் வடிவேலுக்கும் பாடகர் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் உதவி மேலாளரை வேல்முருகன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த வடிவேல் அருகிருந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இதில்தான் நேற்று மாலை பாடகர் வேல்முருகனை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்த உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து வேல்முருகனை போலீசார் கைது செய்த நிலையில அவருக்கு காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். அவரை எச்சரித்து அவரிடம் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்ததாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.